இவனுங்க யாருமே யோகியன் இல்லைங்க, பத்திரமாட்டு தங்கம் இல்லைங்க, வானத்திலிருந்து குச்சி தேவ தூதர்களும் இல்லைங்க, முழுக்க முழுக்க ஊழல் பேர் வழிகள்ங்க. திமுகவுடைய அமைச்சர்களும் சரி எல்லாருமே புரியுதுங்களா. அதனால தான் இவங்களால பாஜகவை கடுமையாக எதிர்க்க முடியல. எப்படியாச்சுன்னா பாஜக ஊரறிய திருமணம் பண்ணது அதிமுகவை, கள்ள உறவு வச்சிருக்கிறது திமுக கிட்ட. திமுக காரன் வச்ச கோரிக்கையை பாஜக நிறைவேற்றுது, அதிமுக வச்சா பாஜக நிறைவேற்றல. எப்பவுமே எப்படின்னு சொன்னா கூத்தியாருடைய பேச்சு தான் புருஷன் ஆம்பளைங்க கேட்பானுங்க, பொண்டாட்டி பேச்சோட கூத்தியார் பேச்சு கேட்பாங்கல்ல இல்லையா. அதே கதை தான் இப்போ விஜயை பொறுத்தவரையிலும் நம்ம பேச வேண்டியதே இல்லைங்க. அவர் ஏதோ ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காருமா. அவர் பேசி வேஸ்ட்டுன்னு சொன்னார். இல்லை 2024 அவர் சொன்ன மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள தான் இங்கே போட்டியே நடக்க போதா. என்னமா சொல்கிறேன், இன்னும் நீ உன்னுடைய வாக்கு சதவீதம் உனக்கே தெரியாது. உன்னை நம்பி நீ வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காங்கன்னு சொல்கிறாரு. சொல்லிக்கலாம், எல்லாருமே சொல்லிக்கலாம். நீ சினிமா நடிகர், யாருக்கு தெரியாமல் இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். உனக்கு ஓட்டு போடுவானா? உண்மையிலே என்னன்னு சொன்னால் பல்லு பிடுங்க பாம்பு மாரி இருக்காப்புல. அப்போது நம்ம என்னடா மீடியாவில் உட்காந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு பொறுப்பாளர் போட்டுருந்தா ஏற்றுட்டு இருப்பாங்க. ஒரு 6 தொகுதி பொறுப்பாளர் போட்டு மாவட்ட பொறுப்பாளர் மாரி நம்மளை ஆக்கிட்டாங்க. இதுதான் தேசிய கட்சியினுடைய நிலை. இது தெரியாமல் தான் அண்ணாமலை தலை தெரிச்சு ஆடினான். பிஜேபின்றது அதாவது எனக்கு பிடிக்காத பாசிசம், ஒரு வெறுப்பு அரசியல் இதெல்லாம் நிறைய இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. அந்த கொள்கையில் அவனுங்க தெளிவாக இருக்கானுங்க. அண்ணாமலை தன்னை ஓவராக பில்டப் பண்ணிக்கிட்டான் மீடியாவுக்கு முன்னாடி. மீடியாவும் அவன் பண்ணுற பில்டப்பை இப்போ தலைப்பு செய்தியாகி ஆக்க அவன் தலை கால் தெரியாமல் ஆடிட்டான். இப்போ அவனுக்கு தூக்கி 6 தொகுதி பொறுப்பாளர் போட்டான். அவனை எப்படின்னு சொன்னால் கூப்பிட்டு வச்சு மண்டையில் நட்டு. அதுவும் இது தேசிய கட்சி, அதாவது பாஜகனுடைய தலைவர் மோடியோ அமித்ஷாவோ அறிவிச்சிருந்தாலும் பரவாயில்ல, மாநில தலைவர் அறிவிக்கிறாரு யார், நயினார் நாகேந்திரன். அப்போ நம்மக்கிட்ட கை கட்டி நின்றுட்டு இருந்தாலும் இன்றைக்கி அவன் அறிவித்து நமக்கு 6 தொகுதியா, புரியுதுங்களா உங்களுக்கு? வேறு எதுனா பொறுப்பு போட்டிருந்தாலும் பரவாயில்ல, நம்மளை இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக பண்ணுறாப்புல அப்படின்ற அந்த வெறுப்பினுடைய உச்சம் தான். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். வாங்க. இன்னும் 2 இடி தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராசா அவர்கள் ஒரு ஆருடம் சொல்லியிருக்காரு. ஆனால் எப்படி ஈடி வந்தாலும் அதை நாங்கள் சமாளித்து எங்களால் வெற்றி பெற முடியும்னு சொல்லியிருக்காரு. எதனால அப்படி சொல்லியிருக்காரு? ஈடி எங்களுக்கு பார்த்து தான் வருது அப்படின்றது ஏன் ராசாவோட மனநிலையாக இருக்குது? இல்லை, அது ஈடி வரும், ஆனால் நாங்கள் அதை எப்படி எதிர்கொள்ளுன்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அமலாக்கத்துறை ரைடு வர்றாங்க, அந்த ரைடை நாங்கள் எப்படி ட்ராக்காக மாற்றி விடுவோம் அப்படின்றது எங்களுக்கு அந்த திறமையெல்லாம் இருக்குன்றது தான் அவர் ராசா சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் KN நேரு மீது அமலாக்கத்துறை ரைடு விட்டாங்க. ரைடு விட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்சது 580 பக்கங்கள் கொண்ட ஒரு குற்றச்சாட்டை டிஜிபிக்கு அனுப்பி இது விசாரித்து நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னாங்க. பட் டிஜிபி எடுக்க மாட்டார், ஏன்னா ஆளுங்கட்சின்றதுனால எடுக்க மாட்டார். ஆனால் அந்த நேரத்தில் உடனே நம்ம KN நேரு டெல்லிக்கு போனார், அது ஆஃப் ஆயிடுச்சு அந்த விஷயம். அதேமாரி பொன்முடி வீட்டுக்கு ரைடு வந்தாங்க, அவர் டெல்லிக்கு போனார், ஆஃப் ஆயிடுச்சு. ஜெகத் ரசிங் வீட்டுக்கு ரைடு வந்தாங்க, அவர் டெல்லிக்கு போனால் ஆஃப் ஆயிடுச்சு. ஆர்எஸ்எஸ் சொன்ன டெக்னிக் தானே சார், அதான் டெல்லிக்கு போனாங்க, ஆஃப் ஆயிடுச்சு. அதேமாரி பார்த்தீங்கன்னா ஏவாவல்லி வீட்டுக்கு ரைடு போனாங்க, டெல்லிக்கு போனால் ஆஃப் ஆயிடுச்சு. துரைமுருகன் வீட்டுக்கு ரைடு போனாங்க, கட்டாபாரை வச்சு இடித்தாங்க கதவை. நீங்கள் பார்த்தீங்களா துரைமுருகன் வீட்டை கட்டாபாரை வச்சு இடித்தாங்க, அவர் டெல்லிக்கு போனால் ஆஃப் ஆயிடுச்சு. அதன் பிறகு ஆகாஷ் பாஸ்கர் என்கின்ற, அதாவது முத்துவுடைய, அதாவது கருணாநிதியுடைய முதல் மனைவியுடைய மகன் முத்துவுடைய பேத்தியை திருமணம் பண்ண ஆகாஷ் பாஸ்கர் வீட்டில் ரைடு போனாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, இது என்னடா ஆகாஷ் பாஸ்கர் போனால் அடுத்தது முதல்வர் வீடு உதயநிதி தான் கை வைப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு முதல்வரே போயிட்டார் டெல்லிக்கு. போய் என்ன பண்ண, அதுதான் நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டாரு. இத்தனை வருஷம் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஏன் நீங்கள் கலந்துக்கலன்னு ஊடக விழாவில் கேட்கும்போது மத்திய அரசு, அது வேற நிதி ஆயோக், இது வேற நிதி ஆயோக். இல்லை பல இல்லை நிதின்றதால கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. இல்லை ஏன் போகிறோம்னா, இல்லை மத்திய அரசு தொடர்ந்து மாநில அரசை வஞ்சிக்குது நிதி, அதனால் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னாரு. ஆனால் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் போட்டு தனி விமானம் பிடிச்சி போயிட்டார் டெல்லிக்கு. போயிட்டார். காரணம் என்ன சொன்னால், ஆகாஷ் பாஸ்கர் வீட்டில் அந்த ரைடு வந்த உடனே அது ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு தமிழை தான் கடிக்குன்றது. அங்கே போய் தான் இந்த பேச்சு எதுன்னு சொன்னால், பிரதமர் தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுறாரு. 2047 ஒரு வல்லரசு ஆக்கிறதுக்கான ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுறேன்னு வானளவு புகழ்ந்துட்டு வந்தாரா இல்லையா? அப்போது இது ஈடி. நான் என்ன சொல்கிறேன், ஒரு கடப்பரை வச்சு அமலாக்கத்துறை உடைக்கிறாங்க. அப்போ அது பொய்,
அரசியல் ரீதியாக பழி வாங்கிறதுக்காக அமலாக்கத்துறை ஏவு விடுது பாஜகன்னு சொன்னால் நீங்கள் என்ன பிடிங்கிட்ட உட்காந்துருக்கீங்க? உங்கள்கிட்ட தான் வழக்கறிஞர் டீமே பெரிய பெரிய வழக்கறிஞர் இருக்காங்கல்ல. நீங்கள் மாநகர ஸ்டேட் வழக்கு போடுங்க. நான் பொது வாழ்க்கையில் இத்தனை வருஷமாக இருக்கேன், எம்எல்ஏ இருந்திருக்கேன், எம்பியாக இருந்திருக்கேன், அண்ணா காலத்துலேருந்து நான் இருக்கேன். இன்றைக்கி எனக்கு வந்து இவங்க கட்டப்பரத்து வந்து பூட்டை உடைச்சது, வீட்டுக்குள்ளே நுழைஞ்சது, இதெல்லாம் மிகப்பெரிய அவமானமாக இருக்குது எனக்கு. அதனால் இவங்களுக்கு மீது ஒரு 100 கோடி போடு. அப்போ அமலாக்கத்துறை பயப்படும். இருக்கா இல்லைங்களா? நீங்கள் அது போடவே இல்லையே. அப்போ போடலன்னா என்ன அர்த்தம்? புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் நீங்கள் டெல்லிக்கு போய் ஆஃப் பண்ண தான் பார்த்தீங்க. அப்போ டெல்லிக்கு போய் விஷயத்தை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் நல்லவங்க இல்லை, நீங்கள் ஊழல் பேர் வழி அம்பலமாவதா இல்லையா? இன்றைக்கி ஒன்றும் இல்லை, கேஎன் நேரு மீது 580 பக்கத்துக்கிட்ட ஒரு குற்றச்சாட்டை அமலாக்கத்துறை வெளியிட்டிருக்கு. இருக்கா இல்லைங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுமாராக வந்து கேஎன் நேருடைய பர்சனல் கூட இருக்கிற பிஏக்கள் மற்றும் கூடவே இருக்கிறவங்க 5 பேருடைய வாக்குமூலம் அதில் இருக்குது. அவங்களுடைய வாக்குமூலம் அடிப்படையில் தான் இந்த 580 பக்கத்துள்ள குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க, வேலை வாங்கி கொடுக்கறதாகவும் வேலை வாங்கி கொடுத்ததாகவும் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பகிரங்கமாக அமலாக்கத்துறை வச்சுருக்கு. அப்போ நீங்கள் உத்தம புத்திரன் தான் என்ன பண்ணணும்? சும்மா பிரசிடென்ட்டு இது பாஜக வந்து திமுக மீது பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்குது, இந்த டைலாக் பேசக்கூடாது. கோர்ட்டுக்கு போங்க. அமலாக்கத்துறை வந்து அதான் இவரும் இதேமாரி சொல்லட்டும், நான் இந்த சமூகத்தில் இத்தனை வருஷமாக இருக்கேன், எம்எல்ஏ இருந்திருக்கேன், எம்பியாக இருந்திருக்கேன், அமைச்சராக இருந்திருக்கேன், இந்த நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் நான் உழைச்சிட்டு இருக்கேன், பிடிங்கிட்டு இருக்கேன். இப்படி இருக்கும்போது அமலாக்கத்துறை இப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சு என்னுடைய டோட்டல் இமேஜை டேமேஜ் ஆக்குறாங்க. போங்க கோர்ட்டுக்கு. ஏன் போகல? ஏன்னு சொன்னால் நீங்கள் போகிற அளவுக்கு உத்தரம் பண்ணீங்கள. புரியுதுங்களா இல்லையா? இப்போ அதை வச்சு தான் ஆராசா என்ன சொல்கிறாருன்னு சொன்னீங்கன்னா, இன்னும் 2-3 ஏடி வரும் தேர்தலுக்கு முன்னாடி, அதை எப்படி நாங்கள் எதிர்கொள்வோம்? அப்படி எதிர்கொள்வோம். எப்படி எதிர்கொள்வாங்க? டெல்லிக்கு போய் காலில் விழுந்துட்டு வந்துடுவாங்க. இல்லை, ஆராசா தன்மானம் உள்ளவர் இல்லை சார். அவர் தனிப்பட்ட முறையில் பாஜக காலெலாம் விழ மாட்டார்ல. அப்படி விழாமல் என்ன பண்ணுவார்? சொல்லுங்கள், விழாமல் என்ன பண்ணுறாரு? ஒன்றுங்க, இவனுங்க யாருமே யோகியன் இல்லைங்க, பத்திரமாட்டு தங்கம் இல்லைங்க, வானத்திலிருந்து குச்சி தேவ தூதர்களே இல்லைங்க. முழுக்க முழுக்க ஊழல் பேர் வழிகள்ங்க. திமுகவுடைய அமைச்சர்களும் சரி, எல்லாருமே. புரியுதுங்களா? அதனால தான் வந்து இவங்களால் வந்து பாஜகவை வந்து கடுமையாக எதிர்க்க முடியல. அதிமுக இப்போது எப்படி ஆச்சுன்னா, பாஜக வந்து ஊரறிய திருமணம் பண்ணது அதிமுகவை, கள்ள உறவு வச்சுக்கிறது திமுக கிட்ட. திமுக காரன் வச்ச கோரிக்கையை பாஜக நிறைவேற்றுது, அதிமுக வச்சா பாஜக நிறைவேற்றலை. எப்போவுமே வந்து எப்படின்னு சொன்னால், கூத்தியாருடைய பேச்சு தான் புருஷன் ஆம்பளைங்க கேட்பானுங்க. பொண்டாட்டி பேச்சோட கூத்தியார் பேச்சு கேட்பாங்களா இல்லையா? அதே கதை தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் வெளிப்படையான உறவு வந்து அதிமுக வச்சுருக்கு, திமுக கள்ள உறவு வச்சுக்கிட்டு இயங்கிட்டு இருக்குது. ஆனால் ஊடால இவங்களுடைய டைலாக், ஏன்னா அந்த டைலாக் போட்டு தான் சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை பெறணுன்றதுக்காக தான். 100% பாஜகவோட கைப்பாவையாக தான் திமுக செயல்படுது. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இவங்க வந்து சும்மா இந்த மேடையில் உட்காந்துட்டு வீராப்பு பேசிக்கிட்டு பாஜக வந்துடும், மயிர் வந்துடும் பேசுகிறதெல்லாம் மண்ணாங்கட்டின்னு பண்ணாங்க. ஆர்எஸ்ஆ சொன்ன அந்த 2-3 ஈடியும் சொல்லியிருக்கல சார், அது வந்து யாராருக்கெல்லாம் இருக்கும்? ராசாவை தான் கேட்கணும். ஆர்எஸ்ஆ அவங்களுக்கு தெரியும். எப்படி அவர் ஒருத்தராக இருப்பாருங்க, பதட்டத்தில் அவர் வளர்றாரு. இன்னொருத்தர் யார்? இன்னும் யாராவது இருப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? என்னை பொறுத்தவரையிலும் எப்படின்னா, பாஜகவும் திமுகவும் நல்ல ஒரு லிங்க்கில் இருக்காங்க. அவங்க என்ன நெருடல் திமுகவுக்கு ஒரு விதமான அழுத்தம் கொடுக்குறாங்க. உண்மைதான். என்ன அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா, காங்கிரஸை கூட்டணியிலேருந்து கழட்டி விட சொல்லி அழுத்தம் கொடுக்குது பாஜக. புரியுதுங்களா? ஏன்னு சொன்னால், காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்றது தான் அவங்களுடைய கோஷம். காங்கிரஸ் முக்த் பாரத்ன்னு சொன்னால் காங்கிரஸ் இல்லாத இந்தியா. புரியுதுங்களா? இப்போ அவங்க வந்து பீகாரில் வந்து பார்த்திங்கன்னா, என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்ற உடனே எங்களுடைய கோஷத்தில் வந்து 90% நாங்கள் வெற்றி பெற்றோம். முக்த் பாரத் காங்கிரஸுடைய கோஷத்தில் 90% வெற்றி பெற்றோம். இன்னும் 10% தான் நாங்கள் நிச்சயம் நிறைவேற்றோம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியில் நிற்குதுன்னு வச்சுக்கலாம். 10 சீட்டு வாங்கி நிற்குது, 5 சீட்டு வாங்கி நிற்குது, அது முக்கியம் இல்லை. ஆனால் திமுக கூட்டணின்னும் போது அகில இந்திய அளவுக்கு அது காங்கிரஸ் கூட்டணியை தான் பார்க்க முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? காங்கிரஸ் கூட்டணி தான் போகும், இந்தியா கூட்டணி தான் போகும். அப்போ இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றது அப்படின்னு சொன்னால் அது பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. அதனால் இலைமறைவு காயா பாஜக திமுகவுக்கிட்ட ஒரு அண்டர்லிங்க்கு டீலிங் போட்டுக்கிட்டு காங்கிரஸை வந்து திமுக கூட்டு வந்து நீக்கணும் அப்படின்றது தான் உடைய. அதாவது திமுக என்னன்னு சொன்னால், நீக்கிட்டா அந்த காங்கிரஸுடைய வாக்கு சதவீதம் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ குறையும். அது குறையுதுன்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி யாரை நம்ம கூட்டணியில் சேர்க்கலாம். இதுதான் இன்றைக்கி திமுகவுடைய மிகப்பெரிய ஒரு தலையாய பிரச்சனையாக இருக்குது. விஜய் வந்து திமுகவுக்குன்னு ஒரு டிஜிட்டல் உலகத்தில் ஒரு திருக்குறளை அவர் சொல்லியிருக்காரு. அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம்
திமுக முதற்றே உலகு அப்படின்னு இந்த திருக்குறள் சொல்லியிருக்காரு. கடுமையாக திமுகவை இப்போ தேர்தல் நெருங்க இன்னும் அட்டாக் பண்ணிகிட்டே வராரு. அந்த அளவுக்கு அதிமுக பாஜக கிட்ட அந்த விமர்சனங்கள் குற்றம். விஜயை பொறுத்தவரையிலும் நம்ம பேச வேண்டியதே இல்லைங்க. அவர் ஏதோ ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காருமா. அவர் பேசி வேஸ்ட்டுன்னு சொன்னார். இல்லை 2024 அவர் சொன்ன மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள தான் இங்கே போட்டியே நடக்க போதா? என்னமா சொல்கிறேன், இன்னும் நீ உன்னுடைய வாக்கு சதவீதம் உனக்கே தெரியாது. உன்னை நம்பி நீ வந்து வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காங்கன்னு சொல்கிறாரு. சொல்லிக்கலாம், எல்லாருமே சொல்லிக்கலாம். நீ சினிமா நடிகர், யாருக்கு தெரியாமல் இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். உனக்கு ஓட்டு போடுவானா இதுதான் முக்கியம். அதில் எத்தனை சதவீதம் உனக்கு ஓட்டு போடுவாங்க இதுதான் முக்கியம். தமிழ்நாடு வந்து ஒரு வித்தியாசமான மாநிலம், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. இங்கே வந்து பாமக வன்னியர்கள் இருக்கானா பாமக தான் ஓட்டு போடுவான். விடுதலை சிறுத்தைக்கு தான் போடுவான். திமுகவுன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது, அவன் செத்தாலும் யாரும் மாற மாட்டான். உண்மையா இல்லையா? அதிமுகன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது, அதிமுக தான் போடுவான். காங்கிரஸுக்குன்னு ஒன்று இருக்குது, காங்கிரஸ் தான் போடுவான். பிஜேபிக்கு தான் போடுவான். புரியுதுங்களா உங்களுக்கு? இதை மீறி பார்த்தீங்கன்னா அதில் 1% 1% கொஞ்சம் மாறிச்சின்னு சொன்னால் அதுதான் விஜய்க்கு ஓட் பேங்க். அதில் கூட அஜித் ரசிகர்கள்னு சொல்லியிருக்கானுங்க. அவனுக்கு என்ன பண்ணுவாங்க, இவனுங்க ஜெயிக்கக்கூடாது, இவனுக்கு ஓட்டே வாங்கக்கூடாதுன்னு வேலை உள்ளடி வேலை இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? நடக்கும். இருந்தாலும் நீ ஒரு சினிமா பிரபலம், அதனால் நீ எங்கே போனாலும் கூட்டம் வருது, நீ எங்கே போனாலும் மீடியாவை வந்து முதன்மைப்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். உன்னையே பார்த்து பட் உன்னுடைய ஓட் பேங்க் என்னன்னு தெரியல. நீ டிவிக்கே திமுக இப்படி ரெண்டுமே ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே வரதுனால அதிமுக பாஜக அதிமுக கூட்டணியை மறைச்சிட முடியுமா மக்கள் மனசில்? நான் சொல்கிறேன், அதிமுக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்காங்க. இருக்கா இல்லையா? நீ வந்து நான் திமுக டிவிக்கேன்றேன். டிவிக்கே உண்மையிலே பார்த்தீங்கன்னா களத்திலே இல்லை. நாம் தமிழ் கட்சி கூட களத்தில் இருக்குது. அவங்களுடைய ஓட் பேங்க் இவ்வளோன்னு இருக்குது. இருக்கா இல்லைங்களா? இன்னும் களத்திலே இல்லாதவங்களை பற்றி நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறோம். இது மீடியா தொடர்ந்து அவரை பற்றி பேசுதான் அவன் ஏதோ ஒரு மாய உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கான், போதையிலே அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காப்புல. பட் அவங்களுடைய இன்னும் புள்ளி விவரமே என்னன்னு தெரியல. அப்படி உண்மையிலேயே வந்து ஓட் பேங்க் அவருக்கு இருந்ததுன்னா காங்கிரஸ் மட்டும் இல்லை, திமுகவில் இருக்கக்கூடிய நிறைய கட்சிகள் விஜய் கூட நேரம் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்திப்பாங்க. ஏன் எல்லாருமே அமைதியாக இருக்க காரணம் என்ன? தேர்தல் பொறுப்பு அறிவித்த சில நாட்கள் கழித்து அண்ணாமலை அந்த பொறுப்புலேருந்து நான் விலகுறேன், தலைவர் நயினா நாகேந்திரன் கிட்ட நான் பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு பர்சனல் இஷ்யூ இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் அதெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா பெருசாக களத்தில் தெரியல. இது இடத்துலேருந்து அவர் நடுவுறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? புதிய கட்சிக்கு ஒரு அச்சாரம் இல்லை போதிய இடம் வந்து அவருக்கு தரலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? இல்லைங்க, நான் வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடந்ததில்லை. அந்த உள்ளாட்சி தேர்தலின் போது பல வீடியோக்களை நான் பேசுகிறேன். ஏன்னு சொன்னால் அண்ணாமலை பற்றி சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரிப்போர்ட் எடுத்து பிஜேபிக்கு அனுப்பிட்டாங்க. இவர் எவ்வளோலாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை மிரட்டி காசு பிடுங்குறாரு அப்படின்னு பல கோடி ரூபாய் வந்து இவர் ஊழல், அதாவது ஆட்சிக்கு வரல, அதிகாரத்துக்கு வரல, ஆனால் மத்திய அரசை பயன்படுத்தி இவர் வந்து பல கோடிகளை வந்து அடிச்சிட்டாருன்னு சொல்லி ஐபி என்கின்ற உளவுத்துறை வந்து ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால், ரெண்டாவது இவர் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் 11% பிஜேபி வாக்கு வாங்கியிருக்குன்னு, அதை கூட அனுப்பிச்சிட்டாங்க. என்ன அனுப்புனாங்கன்னு சொன்னால் 11% எல்லாம் வாங்கலை, குறைஞ்சது இவங்க நின்னது 40% தொகுதியில் தான் இருந்தாங்க. 100% நிற்கலை இவங்க, 40%. அந்த 40%ல 25%க்கு வந்து அங்கங்கே பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்களை, அந்தந்த ஒரு வார்டுக்கு முக்கியமான நபர்கள் அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்தனால அந்த வாக்கு விழுந்தது தவிர 3%லேருந்து 11% எல்லாம் இன்க்ரீஸ் ஆகலைன்றது டெல்லிக்கு அனுப்பிட்டாங்க. அனுப்பும்போது அப்போவே வந்து புள்ளி வச்சிச்சு பாஜக. வச்சுட்டு தான் அவருக்கு முதல்ல கொடுத்த சம்பளத்தை நிப்பாட்டியாச்சு. ஏன்னா 2.5 கோடி ரூபா வருஷத்துக்கு அவர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை ஃபஸ்ட்டு பேன் பண்ணாங்க. அடுத்தது பதவியை பிடுங்கிட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ செல்லா காசு. இப்போ அவர் வந்து நான் ஒரு கிங் மேக்கர் மாரி மீடியாவில் உட்காந்து பேசிட்டு இருந்தவர், அவரை வந்து நம்ம தமிழ் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் வந்து 6 தொகுதிகளுக்கு அவர் பொறுப்பாளர்னா கடுப்பாகவும் ஆகாதா? முதல்வர் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருந்தான் உட்காந்து மீடியாவில் பேசிட்டு இருந்தானா இல்லையா? தண்ணியில் ஒரு தொகுதி மற்றெல்லாம் அந்த சைடில் அடிச்சாங்க. எப்படி போயிட்டு வருவார்? இல்லை அதான் சொல்கிறேன். உண்மையிலே என்னன்னு சொன்னால் பல்லு பிடுங்க பாம்பு மாரி இருக்காப்புல. அப்போது நம்ம என்னடா மீடியாவில் உட்காந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு பொறுப்பாளர் போட்டுருந்தால் ஏற்றுட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு 6 தொகுதி பொறுப்பாளர் போட்டு மாவட்ட பொறுப்பாளர் மாரி நம்மளை ஆக்கிட்டாங்களே. இதுதான் தேசிய கட்சியினுடைய நிலை. இது தெரியாமல் தான் அண்ணாமலை தலை தெரிச்சு ஆடினான். மீடியாவும் நீங்களே என்ன பண்ணீங்க, இன்றைக்கி விஜய்க்கு எப்படி ப்ரொமோஷன் பண்ணுறீங்களோ அதேமாதிரி ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பாஜகவில் ஒரு பிரபலமான முகமாக தான் தொண்டர்கள்லாம் பார்க்குறாங்க. இல்லை அவர்லாம் பெரிய அளவில் போகலன்னா அந்த ஓட்டு வந்து கொஞ்சம் பின்னாடி. அண்ணாமலை வந்து பிஜேபின்றது ஒரு அதாவது எனக்கு பிடிக்காத பாசிசம், ஒரு வெறுப்பு அரசியல்
அரசியல் இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. அந்த கொள்கையில் அவனுங்க தெளிவாக இருக்கானுங்க. புரியுதுங்களா? அது அண்ணாமலையில் ஆட்டுக்குட்டியே அந்த இடத்துல நிப்பாட்டினாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு கட்டுப்படுவானுங்க. பிஜேபியில் மற்ற கட்சி மீறி இல்லை பிஜேபி நல்லா போய் அது இல்லாமல் மத்தியில் ஆண்டுட்டு இருக்கு, எதிர்த்து அவனும் பேச மாட்டான். அண்ணாமலை வந்து தன்னை வந்து ஓவராக பில்டப் பண்ணிக்கிட்டாப்புல மீடியாவுக்கு முன்னாடி. மீடியாவும் அவன் பண்ணுற பில்டப்பை வந்து இப்போ தலைப்பு செய்தி ஆக்க அவன் தலை கால் தெரியாமல் ஆடிட்டான் அவன். இப்போ அவனுக்கு தூக்கி 6 தொகுதி பொறுப்பாளர்னு போட்டால் அவனை எப்படின்னு சொன்னால் கூட்டு வச்சு மண்டையில் நட்டு, அதுவும் வந்து இது வந்து தேசிய கட்சி, அதாவது பாஜகனுடைய தலைவர் மோடியோ அமித்ஷாவோ அறிவிச்சிருந்தாலும் பரவாயில்ல, மாநில தலைவர் அறிவிக்கிறாரு யார், நயினார் நாகேந்திரன். அப்போ நம்மக்கிட்ட கை கட்டி நின்றுட்டு இருந்த ஆள் இன்றைக்கி அவன் அறிவித்து நமக்கு 6 தொகுதியா? புரியுதுங்களா உங்களுக்கு? வேறு எதுனா பொறுப்பு போட்டிருந்தாலும் பரவாயில்ல, நம்மளை இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக பண்ணுறாப்புல அப்படின்ற அந்த வெறுப்பினுடைய உச்சம் தான். எனக்கு அப்பா உடம்பு சரியில்லை, அதனால் நான் போய் பணிவிடை செய்யணும். உட்காம நீ அப்பா என்னைக்கே போய் பார்த்த நீ எப்போ போய் பணிவிடை செய்ய போகிற நீ? அதனால் தனி கட்சியெல்லாம் பப்பு ஆகாதுமா. என்ன இருக்குது அது அந்த பிஜேபியினுடைய மாநில தலைவர். மீடியாலாம் நீங்கள் அவர் தனி கட்சி ஆரம்பித்தா நீங்கள் மீடியாவோட முக்கியத்துவம் கொடுப்பீங்களா? திமுகவை க்ளோஸ் பண்ணிட்டோம். திமுகவை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஆமாம், ஏன்னா பாஜக இருக்கிறதுனால நீ பரமசிவன் கேள்விக்கு அவனால பதில் சொல்ல முடியாது. இவ்வளோ பில்டப் பண்ணிட்டு வந்தீங்க, கடைசியாக என்னாச்சுங்க உங்கள் நிலை, என்னங்க பாவம் அப்படின்னு சொல்லி ஓட்டு மீம்ஸை போட்டு காலி பண்ணிட்டு வானுங்க. நடப்பு அரசியல் வந்து பல்வேறு கருத்தில் மிக்க நன்றி சார்.